ஹலோ எவ்ரிவன், நான் சங்கர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் ஸ்மார்ட் எஜுகேஷன். இதில் நாம் சுலபமாக எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு வரோம். ஒருவேளை உங்களுக்கு இதில் ஆர்வம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கான் சிம்மில் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற பட்டனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு முன்னாடி வகுப்புகளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். நம்மளுடைய வகுப்புகளை பார்த்துட்டு வரக்கூடிய சில நபர்களுக்கு வந்திருக்கக்கூடிய சந்தேகங்களை இதில் தெளிவாக பார்ப்போம். நம்மளுடைய முதல் வகுப்பில் ஹவ் அபவுட் காஃபி அப்படின்னு எழுதிட்டு இதோட பொருள் காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு எழுதியிருக்கீங்களே, இது எங்களுக்கு புரியல. ஹவ் அபவுட் அப்படின்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவ் அபவுட் அப்படின்ற வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணணும், எப்போ போகலாம் யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன், கவனிங்க. ஹவ் அபவுட் அப்புறம் வாட் அபவுட் இது ரெண்டும் ஃப்ரைஸ் சொற்றொடர் வகையை சார்ந்தது. They are used to get an opinion or to make a suggestion. அதாவது நம்ம மற்றவங்களோட அபிப்பிராயத்தை கேட்கறதுக்கும் நம்ம ஏதாவது யோசனையை சொல்றதுக்கும் அவங்களுக்கு இந்த சொற்றொடர் பயன்படுது. கொஞ்சம் இதை இன்னும் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய நண்பர்களோட பேசிகிட்டு இருக்கீங்க, வேலை எதுவும் இல்லை, எவ்வளோ நேரம் தான் பேசிகிட்டே இருக்க முடியும், கொஞ்சம் போர் அடிக்குது. உங்களோட நண்பர் ஒருத்தர் சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா சொல்கிறாங்க. சினிமாவுக்கு போகலாமா, இந்த யோசனையை தெரிவிக்க have about going to a movie அப்படின்னு கேட்குறாரு. இதோட பொருள் என்ன அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரியுதா? இதே போல் how about going for a walk, சிறிது தூரம் நடந்து போகலாமா, இதான் இதோட பொருள் இல்லையா? உங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் மகாபலிபுரம் போகிறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. பட் ஒரே ஒருத்தர் மட்டும், திருமூர்த்தி, அவரோட கருத்தை சொல்லவே இல்லை. இப்போ உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்றது கேட்கறதுக்கு வாட் அபவுட் யூ இந்த மாதிரி சுருக்கமாக கேட்டால் போதும். இது போல் வாட் அபவுட் அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்களோட அபிப்பிராயம் என்ன. இதே போல் உங்களுடைய நண்பர் உங்களை பார்த்து how are you அப்படின்னு கேட்குறாரு, நீங்கள் ஃபைன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் எப்படி இருக்காரு அப்படின்றத நீங்களே ஸ்ட்ரெயிட்டாக அவர்கிட்ட கேட்கணும். அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் வாட் அபவுட் யூ அப்படின்னே கேட்கலாம். என்ன இப்போ புரியுதா? தென் ஹவ் அபவுட் கோயிங் டு த நெக்ஸ்ட் சாப்டர். அப்புறம் இன்னொருத்தர் ஏஎம் பிஎம் அப்படின்னு சொல்கிறோம்ல, மணி பார்க்கும்போது அந்த ஏஎம் பிஎம்க்கு என்ன அப்ரேஷன், அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஏஎம் பிஎம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், நமக்கு பழக்கமானது தான். இருந்தாலும் இதோட அர்த்தம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதை நீங்கள் ஒருவேளை எங்கேயாவது குறிப்பிடுறீங்கனாலும் அந்த இடத்துல ஸ்மால் லெட்டர்லேயே இதை பயன்படுத்துங்க. ஆன்ட் மெரிடியம் என்பதன் சுருக்கம் ஏஎம், போஸ்ட் மெரிடியம் என்பதன் சுருக்கம் பிஎம். இதே போல 10 மணி அப்படின்றத குறிப்பிடுறதுக்கு 10 o'clock அப்படின்னு சொல்றோம். இதோட அர்த்தம் 10 of the clock. 10 of the clock இதோட சுருக்கம் தான் 10 o'clock. ஒரு வேலையா வெளியே போகக்கூடிய ஒரு நபரை பார்த்து எங்க போறீங்க அப்படின்னு கேட்குறது நல்லதில்லை. ஏதாவது விஷயமா வெளில போகும்போது எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறது நம்ம ஊரில் அவ்வளோ நாகரிகமாக இருக்காது இல்லையா? அப்போ சொக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதை அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி where are you going அப்படின்னு கேட்குறத விட how far sir என்ற பணிவாகவும் பண்பாகவும் கேட்பது நல்லது. ஆங்கிலத்தில் பேசும்போது அடிக்கடி ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறோமே, அதோட அர்த்தம் என்ன? இந்த மாதிரி சிலர் கேட்குறாங்க. ஓகே அப்படின்னா சரி அப்படின்னு அர்த்தம். இதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஆல் கரெக்ட் என்பதன் சுருக்கம் தான் ஓகே என்று பழக்கத்தில் வந்துள்ளது. ஓகே என்னை ஓகே என்று எழுதுவது உண்டு. இந்நேரத்துக்கு உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்திருக்கும் மைண்ட்ல, ஆல் கரெக்ட் அப்படின்னா ஏசி அப்படின்னு தானே சொல்லணும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஆனா அது நடைமுறையில ஆல் கரெக்ட் அப்படின்றது ஓகே அப்படின்னு மாறி. சரி, அதை விடுங்க, அடுத்தது பார்க்கலாம். நான் எனது அலுவலக மேனேஜரிடம் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ஐ மீட் மிஸ்டர் பிரபு எஸ்டர்டே நைட் என்றேன். அதற்கு அவர் எஸ்டர்டே நைட் அப்படின்னு சொல்றது தவறு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது தவறு அப்படின்னு நான் நினைக்கல. எஸ்டர்டே அப்படின்னா நேத்து, நைட் அப்படின்னா இரவு. எனவே எஸ்டர்டே நைட் நேற்று இரவு, இதுல என்ன தவறு இருக்கு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு ஒரு நபர் சொல்லியிருக்காரு. இதே போல கமிங் மண்டே அப்படின்னா வரும் திங்கள் கிழமை. இது போல வெண்ட் அப்படின்னு சொன்னாலே போன, எனவே போன திங்கள் கிழமை அப்படின்னு சொல்றதுக்கு வெண்ட் மண்டே. இந்த மாதிரி நம்மளோட விருப்பப்படி வார்த்தைகளை அமைச்சிட்டு போயிட்டே இருக்க கூடாது. லாஸ்ட் மண்டே அப்படின்னு தான் சொல்லணும். ஐ மீட் ஹிம் லாஸ்ட் மண்டே, போன திங்கட்கிழமை அவனை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லலாம். கேட்டதுல அலுவலக சம்பந்தமா இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அதையும் பார்ப்போம். அவர் என்னை விட சீனியர் அப்படின்னு சொல்ல விரும்பின நானு சார் இஸ் சீனியர் தென் மீ அப்படின்னு சொன்னேன். அலுவலக அதிகாரி சீனியர் அப்படின்றதுக்கு பக்கத்துல தென் உபயோகிக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. தென் அப்படின்னா விட அப்படின்னு தானே பொருள். இவர் ஏன் அவ்வாக்கியது தவறு என்று கூறினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் அப்படின்னா விட அப்படின்றதான் பொருள், இதுல சந்தேகம் வேண்டாம்.
அமலா இஸ் டாலர் தென் ராதா என்றால் ராதாவை விட அமலா உயரமானவள் என்று பொருள். இங்க தென் அப்படின்ற வார்த்தை விட அப்படின்ற பொருள் தருது. ஆனால் சீனியர், ஜூனியர், இன்ஃபீரியர், சுப்பீரியர், பிரியர் போன்றவர்களுடன் டு மட்டுமே சேர்க்க வேண்டும். ஹி இஸ் ஜூனியர் டு மீ, ஐ எம் சீனியர் டு மிஸ்டர் ராமு, இந்த மாதிரி தான் சொல்லணும். அப்புறம் லெட் அப்படின்ற வார்த்தையை எந்தெந்த மாதிரி இடங்கள்ல பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. லெட் அப்படின்ற வார்த்தையோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா யாது. இதை பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்றேன். லெட் என்பதன் பொருள் அலோவ் அல்லது பெர்மிட் என்பதாகும். அதாவது லெட் என்பதன் தமிழ் பொருள் அனுமதி அப்படின்ற பொருள் தரும். ஆங்கிலத்துல லெட் அப்படின்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுது. லெட் என்பதை பயன்படுத்தி ஒரு வாக்கியம் அமைக்கும் பொழுது ஒரு பிரசன்ட் டென்ஸ் வெர்பை பயன்படுத்தலாம், இல்லைன்னா பி அப்படின்றத பயன்படுத்தலாம். சரி வாங்க அது எப்படின்னு அந்த வாக்கியங்களை அமைச்சு பார்ப்போம். லெட் மீ சி, நான் பார்க்கலாமா, அதாவது நான் பார்வையிட அனுமதியுங்கள், இதுதான் இதோட பொருள். இங்க ஒரு சின்ன விஷயத்தை நீ கவனிக்க வேண்டியது இருக்கு. லெட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வாக்கியத்தை அதுக்கு சரியான அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கான அர்த்தத்தை என்ன வருது அப்படின்றத ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு அந்த சுச்சுவேஷன்ல என்ன அர்த்தம் தருது அப்படின்றத பார்க்கறது நல்லது. ஏன்னா ஆங்கிலத்தில் உள்ள பல வார்த்தைகளை அப்படியே தமிழ்ல மொழிபெயர்க்க முடியாது. லெட் மீ ஸ்லீப் ஃபார் சம் டைம் அப்படின்னு உங்களுடைய நண்பர் உங்ககிட்ட சொல்றாரு. இதோட அர்த்தம் என்ன? உங்களுடைய நண்பர் தூங்க விரும்புறாரு, அவரை நீங்க தொந்தரவு செய்யறத அவர் விரும்பல, அதனால அவரு லெட் மீ ஸ்லீப் ஃபார் சம் டைம் அப்படின்னு சொல்றாரு. இதோட அர்த்தம் என்னை சிறிது நேரம் தூங்க அனுமதியுங்கள். என்ன புரியுதா? சரி, இன்னும் சில வாக்கியங்களை பார்ப்போம். லெட் மீ டெல் யூ ஒன் சம்திங், நான் உங்களிடம் ஒன்று சொல்லலாமா, நான் ஒன்று சொல்றதுக்கு என்ன அனுமதிங்க அப்படின்றது இதோட பொருள். இருப்பினும் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா அப்படின்றதான் இதோட உட்கருத்து. எனவே அந்த வாக்கியத்தோட உட்கருத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய சில உதாரணங்களை கவனிங்க. லெட் மீ நோ, நான் தெரிந்து கொள்ளலாமா, இதான் இதோட உட்கருத்து. லெட் மீ நோ த ஃபீ, கட்டணம் எவ்வளவு என்று நான் தெரிந்து கொள்ளலாமா. நீங்க ஒரு டெண்டுல்கர் ஹாஸ்பிட்டல் மருத்துவரை சந்திக்க விரும்புறீங்க, பட் ஆனால் அவர் கொஞ்சம் பிரபலமானவர், அதனால அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதாவது நான் மருத்துவரை சந்திக்க முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன், எந்தெந்த தேதிகளில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புறீங்க. இந்த உரையாடல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். Hello, is it Stage Hospital? Good morning, sir. I want to make an appointment with the dentist. Let me know the available dates. இந்த உரையாடல்ல let me know the available date அப்படின்னு சொல்லியிருக்கோமே, இதோட அர்த்தம் என்ன? எந்தெந்த தேதிகளில் மருத்துவரை சந்திக்க இயலும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு let me know the available dates அப்படின்ற வார்த்தை பயன்படுது. ஒரு பொருளை வாங்க விரும்புனீங்கள், அப்பொருள் இருப்பு இல்லாத, அதாவது ஸ்டாக் இல்லாததுனால அதை வாங்கி வைக்கிறதுக்கு அந்த கடைக்காரர் உங்ககிட்ட அட்வான்ஸ் அமௌண்ட் கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க, பட் ஆனால் அதுக்கான ரசீது எதுவும் அவங்க தரல. எனவே கடைக்காரரிடம் லெட் மீ ஹேவ் எ ரெசிப்ட் ஃபார் த அட்வான்ஸ், முன்பணம் செலுத்தியதற்கான ரசீதி தருகிறீர்களா அப்படின்னு கேட்கலாம். இதையே கேன் ஐ ஹேவ் எ ரெசிப்ட் அப்படின்னு கேட்கலாம். லெட் மீ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இன்னும் சில வாக்கியங்கள் அமைச்சிருக்கேன், அதை நீங்கள் உங்களுடைய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கோங்க. லெட் அஸ் கோ, நான் போகலாமா, இதை சுருக்கமா லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்றது இப்போ வழக்கம். லெட் அஸ் கோ அப்படின்றத நாம் போகலாமே அப்படின்னு பொருள் கொள்ளலாம். லெட் அஸ் வெயிட் ஃபார் சம் டைம், நாம் சிறிது நேரம் காத்திருக்கலாம் அல்லது நாம் சிறிது நேரம் காத்திருக்கலாமே. லெட் அஸ் வெயிட் அண்ட் see, நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அல்லது நாம் பொறுத்திருந்து பார்க்கலாமே. லெட் அஸ் மீட் த மேனேஜர், நாம் மேனேஜரை சந்திக்கலாம் அல்லது சந்திக்கலாமே. லெட் அஸ் டேக் ரெஸ்ட் ஃபார் சம் டைம், நாம் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாமே. லெட் அஸ் கோ அண்ட் ஹேவ் சம் காஃபி, நாம் கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு வரலாமே. இதே போல நம்ம ஒரு செயலை செய்ய வேண்டாமே அல்லது வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். லெட் அஸ் நாட் அப்படின்ற வார்த்தையை இதுக்கு பயன்படுத்தணும். லெட் அஸ் நாட் வெரி அபவுட் தட், நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். லெட் அஸ் நாட் வேஸ்ட் அவர் டைம், நாம் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். லெட் அஸ் நாட் கோ தேர், நாம் அங்கே போக வேண்டாம். லெட் அஸ் நாட் டிலே, நாம் தாமதம் செய்ய வேண்டாம். லெட் அஸ் ஹரி அப், நாம் விரைந்து செல்லலாம். என்ன நண்பா, லெட் என்ற வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, அப்போ இப்போ வரக்கூடிய சில வாக்கியங்களை எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு பாருங்க. நாம் அவனை மன்னித்து விடலாம், நாம் பஸ்ஸில் போகலாம், நாளை நாம் சந்திக்கலாம். இதை லெட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி வாக்கியங்களை அமைச்சு பாருங்க. என்ன திங்க் பண்ணிட்டீங்களா? நான் இப்போ சொல்றேன், அது சரியா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. லெட் அஸ் forgive him, நாம் அவனை மன்னித்து விடலாம். லெட் அஸ் கோ பை பஸ், நாம் பஸ்ஸில் போகலாம். லெட் அஸ் மீட் டுமாரோ, நாம் நாளை சந்திக்கலாம். எல்லா வாக்கியம் கரெக்டாக நீங்க யோசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ இன்னும் சில வாக்கியங்கள்லாம் அமைச்சிருக்கேன், அதையும் கவனமா படிச்சு நினைவில் வச்சுக்கோங்க. லெட் ஹிம் ட்ரை, அவன் முயற்சி செய்யட்டும். லெட் ஹிம் ஸ்லீப், அவன் தூங்கட்டும். லெட் ஹிம் ஸ்பீக், அவன் பேசட்டும். லெட் ஹிம் ஹேர், அவன் இங்கே இருக்கட்டும். லெட் ஹிம் கோ wherever he like, அவன் எங்கே போக வேண்டும் என்று விரும்புகிறானோ அங்கே போகட்டும். லெட்
let him take rest. அவன் ஓய்வு எடுத்துக்கொள்ளட்டும். let him say what he wants to. அவன் சொல்ல விரும்புவதை சொல்லட்டும். let him finish the work. அவன் வேலையை செய்து முடிக்கட்டும். let her sing a song. அவள் ஒரு பாட்டு பாடட்டும். let them go to hell. அவர்கள் எப்படியோ ஒழிந்து போகட்டும். இதில் ஒரு குறிப்பு, hell அப்படின்னா நரகம் அப்படின்னு வரும் அர்த்தம். ஆனா இந்த வார்த்தையை மொழிபெயர்க்கும் பொழுது அவர்கள் நரகத்திற்கு போகட்டும் அப்படின்னு அப்படியே மொழிபெயர்க்க கூடாது. இப்போ let அப்படின்ற வார்த்தையை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களால் let அப்படின்ற வார்த்தையை உங்களுடைய உரையாடலில் பயன்படுத்த உங்களால் முடியும் அப்படின்றத நான் நம்புகிறேன். உங்களுக்கு இன்னும் அந்த நம்பிக்கை வரலைன்னா இந்த வகுப்பை திரும்ப நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். அப்படி இருந்தாலும் நம்மள சிலருக்கு அதை தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது சில குழப்பங்கள் இருக்கலாம். உதாரணமாக let him sleep இந்த வார்த்தையை மொழிபெயர்க்கும் பொழுது அவனை தூங்க விடு அப்படின்னு சொல்லணுமா, இல்லை அவன் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லணுமா, இந்த மாதிரி குழப்பம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வாக்கியத்துக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. ஸோ நீங்கள் அந்த குழப்பத்துக்கு கொஞ்சமாக இடம் கொடுக்காதீங்க. இதே மாதிரி இன்னொன்று, let us meet the manager. இதோட தமிழ் அர்த்தம் நாம் மேனேஜரை சந்திக்கலாம் அல்லது நாம் மேனேஜரை சந்திக்கலாமே. இந்த ரெண்டு வாக்கியத்துக்கு கூட சேம் மீனிங் தான். let என்பதை இன்ட்ரோடியூசிங் ப்ரொபோஸ் ஆக, அதாவது நம்மளுடைய அபிப்பிராயத்தை சொல்றதுக்கு பயன்படுது. என்னப்பா ரொம்ப தலைவலிக்குது, ஒரு கப் காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு நீங்க சொல்ல விரும்புறீங்கன்னா அப்போ let us have some coffee என்று கூறிவிடலாம். இந்த மாதிரி நம்மளுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தும் விரும்பும் பொழுது let அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிறோம். Okay, it is getting late. Let us go to the next out. ஒன்றும் இல்லைங்க, நம்ம அடுத்த அத்தியாயத்துக்கு போகலாம். நம்மளுடைய பாடங்களை தொடர்ந்து பிறகு நண்பர்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய பாடத்துல இதுக்கு முன்னாடி தொலைபேசி உரையாடல் அப்படின்ற தலைப்புல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ நல்ல பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு பல சொல்லியிருந்தாலும் அதை பத்தி பல வினாக்கள் கேட்கப்படும். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணி ஆகணும் இல்லையா? வாங்க இதுல பாத்திரலாம். உங்களுக்கும் ஏதாவது பார்க்கும் பொழுது சந்தேகங்கள் வருது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு தனியா நான் இந்த மாதிரி வீடியோ பண்றேன், மறந்துடாதீங்க. சரி வாங்க நாம இதுவரையும் கேட்கப்பட்ட கொஸ்டின்களுக்கு ஆன்சர் பார்க்கலாம். சார் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா அப்படின்னு எப்படி கேட்கணும்? எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ மேக் ஃபோன் கால் அல்லது கேன் ஐ யூஸ் அ ஃபோன், இந்த மாதிரி கேட்கலாம். என்னோட ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, அதை எப்படி சொல்லணும்? ஒரு ஃபோன் இஸ் அவுட் ஆஃப் ஆர்டர், இந்த மாதிரி சொல்லுங்க. உங்களுடைய ஃபோன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் ப்ராப்ளமா இருந்துச்சு, ஒர்க் ஆகல, இப்போ சரி பண்ணிட்டீங்க, சரியாயிடுச்சு, இப்போ ஒர்க் ஆகுது. அப்போ இந்த இடைப்பட்ட நேரத்துல உங்களுக்கு எதனா இம்பார்ட்டன்ட் கால்ஸ் வர வேண்டி இருந்திருக்கும், அவங்க ரொம்ப முக்கியமானவங்களாகவும் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு இதான் விஷயம், இந்த மாதிரி மொபைல் ஒர்க் ஆகல, ஸோ அதனால தான் கால் வரல அப்படின்ற விஷயத்த ஃபோன்ல சொல்லணும். எப்படி? சர்வர் டெலிஃபோன் வாஸ் அவுட் ஆஃப் ஆர்டர், இந்த மாதிரி சொல்லலாம். எனக்கு ஏதாவது ஃபோன் வந்துச்சா அப்படின்னு மற்றவங்க கிட்ட எப்படி கேட்கணும்? வாஸ் தேர் எனி கால் ஃபார் மீ என்று நாளைக்கு நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு எப்படி சொல்றது? ஐ வில் ரிங் யூ அப் டுமாரோ அல்லது ஐ வில் கிவ் யூ ஏ ரிங் டுமாரோ, இந்த மாதிரி சொல்லலாம். நான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேச ட்ரை பண்ணேன், பட் ஆனால் அவனுக்கு லைன் கிடைக்கல, இந்த மாதிரி எப்படி சொல்லலாம்? ஐ ட்ரை டு கான்டாக்ட் ஹிம் ஓவர் த ஃபோன் பட் இட் வாஸ் எங்கேஜ், இந்த மாதிரி சொல்லலாம். நீங்க தனசேகர் அப்படின்றவர்கிட்ட பேச வேண்டியது இருக்கு, பட் ஆனால் அவர்கிட்ட ஃபோன் எதுவும் இல்லை. ஸோ அவர் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள வர வச்சு தான் பேசணும். அப்போ அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவரை கூப்பிடுங்க அப்படின்னு எப்படி சொல்றது? ப்ளீஸ் கேன் யூ கால் மிஸ்டர் தனசேகரன் ஹூ இஸ் இன் த நெக்ஸ்ட் ஹவுஸ் என்று கூறலாம். அல்லது could you please call your neighbor மிஸ்டர் தனசேகரன், இந்த மாதிரி சொல்லுங்க. அடுத்ததா இன்னொரு வித்தியாசமான கேள்வி, கேன், குட், மே, உட், இந்த வார்த்தைகள் எல்லாம் தொலைபேசி உரையாடல்ல நிறைய யூஸ் பண்ணப்படுது. இதோட அர்த்தம் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை எப்படி கேட்டிருக்காங்கன்னா, can I speak to the manager, could I speak to the manager, may I speak to the manager, இந்த மாதிரி பல விதமா கேட்கறாங்களே, இதுக்கான வேறுபாடு தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இதை பத்தி இதுக்கு முன்னாடியே ஒரு பாடத்துல சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம வீடியோ பார்க்கும் பொழுது ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ திரும்பவும் நீங்க அந்த தப்பு பண்ணாதீங்க. நான் இப்போது என்னன்றதை சொல்றேன். கேன் ஐ, குட் ஐ போன்றவை அனுமதி கேட்க பயன்படும் வார்த்தைகள். மே ஐ ஸ்பீக் டு தி மேனேஜர், இது ரொம்பவும் பணிவான வாக்கியமாகும். இதுல நீங்க மூணுதுல எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் உங்களுடைய சுச்சுவேஷன் அதை பொறுத்து நீங்க எப்படி யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணுங்க. நான் ஒரு நபர்கிட்ட மொபைல்ல பேசலான்னு கால் பண்ணேன், பட் ஆனால் அங்க கால் அட்டன் பண்ணவங்க அவங்க இல்லை, அட்டன் பண்ணவங்க அட்டன் பண்ணிட்டு அவரு இல்லை இப்போ வெளியில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அப்போ அவங்க கிட்ட அவர் எப்போ திரும்ப வருவார் அப்படின்னு கேட்கணும். இது எப்படி கேட்கறது? எப்போ திரும்ப வருவார் அப்படின்றத கேட்க when will he be back என்று கேட்க வேண்டும் அல்லவா? ஆனா சிலர் when he will be back அப்படின்னு கேட்கறாங்களே, அது எப்படி சரியாகும்? அது தவறு தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிலத்துல இலக்கண மரபுப்படி when அருகில் is or will, can, could, should போன்றவைகள் இடம்பெற வேண்டும். ஆனா பேசும்பொழுது இதை பலர் மாத்தி பேசுறது வழக்கமாயிடுச்சு. உதாரணமா இதே வச்சுக்கலாம், when will he be back, இதை உச்சரிச்சு பார்ப்போம். when will he be back ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? இதனால இதை பேசும்பொழுது when he will be back என்று சொல்லலாம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய மாபெரும் தவறெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா when
he will be back அப்படின்றத உச்சரிக்கலாம். பட் எழுதும் பொழுது when will he be back என்று தான் எழுத வேண்டும். இது போல நம்மளுடைய வகுப்புல இனிமே எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் உள்ள நிறைய உட்கருத்துக்களை சொல்றேன். ஸோ மிஸ் பண்ணாம கண்டினியூவா பாருங்க. சார், திரு ரமேஷ் உங்களுக்கு ஃபோன் செய்தார். அவர் உங்களை திரும்ப ஃபோன் செய்ய சொன்னார் அப்படின்றத எப்படி சொல்லணும்? சார் was a call from ரமேஷ். he asked you to ring him back. இதோட தமிழ் அர்த்தத்தை நீங்க திரும்பியும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு திரும்ப சொல்றேன். there was a call from ரமேஷ். ரமேஷிடமிருந்து உங்களுக்கு ஃபோன் வந்தது. he asked you to ring him back. அவர் உங்களை திரும்ப ஃபோன் செய்ய சொன்னார். இந்த தொலைபேசி சம்பந்தமா கேட்கப்பட்ட சந்தேகங்கள் இன்னும் நிறைய இருக்கு. ஆனா நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டதுனால நம்ம இந்த சந்தேகங்களை எல்லாம் அடுத்தடுத்த வீடியோல கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். அப்புறம் ஒரு சின்ன விளக்கம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வகுப்புல ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றது சம்பந்தமா ஒரு சின்ன உரையாடல் வச்சிருந்தோம். அதுல டிடிஇ, அதாவது இந்த நம்மளுடைய டிக்கெட் செக் பண்ண வருவாங்க இல்லையா, அவங்கள டிடிஇ அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருந்தோம். அதுக்கு பலர் டிடிஇயா ஏன் தப்பா சொல்றீங்க, டிடிஆர் அப்படின்னு தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மன்னிக்கவும், அது டிடிஆர் இல்ல, டிடிஇ. அதாவது அதோடைய ஆப்ரேஷன் என்னன்னா டிராவலிங் டிக்கெட் எக்ஸாமினர். இதை தான் நம்ம சுருக்கி டிடி அப்படின்னு சொல்றோம். பட் ஆனா அது பேச்சு வழக்குல டிடிஆர் அப்படின்னு மாறி போச்சு. அதோட சரியான வார்த்தை என்னன்னா டிடிஇ. இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். அப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய தம்ஸ் அப் பண்ண கிளிக் பண்ணி விடுங்க. அது எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும்னு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த குறைகளை சரி செஞ்சுக்க ட்ரை பண்றோம். இந்த வீடியோவை முழுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன சொல்றீங்க, இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கலையா? ஏதாவது முக்கியமான தகவலை மிஸ் பண்ணியிருக்க போறீங்க. ஸோ திரும்ப ஒரு முறை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் பை பை சொல்லிக்கிறேன். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.